Greetings to all. Myself is Akshay Jagani. I am from Kumari Peravai Young Scientist Program. I am here to present my topic: why chairs have plastic caps on their feet. நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்துட்டுனா ஏன் சேர்ஸோட கால்ல பிளாஸ்டிக் கேப்ஸ் வந்துட்டுனா இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பிளாஸ்டிக் கேப்ஸ் வந்துனா சேர்ஸோட கால்ல இருக்கும்போது அது வந்துட்டுனா நம்மளோட தரையை நாசப்படுத்தாம அது உரசி தேஞ்சு போகாம இருக்கிறதுக்கு அது வந்துட்டுனா பயன்படுது. அப்புறம் வந்துட்டுனா சேர்ஸ் வந்துட்டு நம்ம எல்லாரோட லைஃப்லயும் என்னைக்கோ யூஸ் ஆகிறோம். அது வீட்லயும் சரி, ஆஃபீஸ்ல, ஹோட்டல்ஸ்ல எல்லாத்துலயுமே யூஸ் ஆகும். ஹோட்டல்ஸ்ல வந்துட்டுனா இது யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டுனா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாகும். அப்போ அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். அதே அவங்க மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டையும் பார்த்து அந்த ப்ராஃபிட்டையும் பார்க்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அவங்க இந்த பிளாஸ்டிக் கேப்ஸ் இருக்க சேர்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. பட் பிளாஸ்டிக் கேப்ஸுக்கு வந்துட்டுனா அவ்வளோ கிரிப் கிடையாது. பட் அது வந்துட்டுனா நம்ம நார்மல் சேர்ஸோடையும் அது நல்லா தான் இருக்கும். ஆனால் ரப்பர் கேப்ஸ் வந்துட்டு நல்ல கிரிப் இருக்கும். ஆனால் அது ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஆனால் அந்த பிளாஸ்டிக் கேப்ஸ் வந்துன்னா லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த பிளாஸ்டிக் கேப்ஸ் யூஸ் பண்ணும்போது அது லைட் வெயிட்டாக இருக்கனால நம்ம ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எப்படி அந்த பிளாஸ்டிக் கேப்ஸு அந்த தரையை உரசி அது எப்படி தேயுது, எப்படி அது வந்துட்டுனா அந்த தேய்மானத்தை உண்டாக்குது அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். நம்ம வந்துட்டுனா அந்த பிளாஸ்டிக் கேப்ஸ் யூஸ் பண்ணும்போது அது வந்துட்டுனா அந்த எதுவுமே சறுக்காம நமக்கு வந்துட்டுனா அது நமக்கு கிரிப்பு கொடுக்கும். பட் ரப்பர் கேப்ஸ் அதோடைக்கும் யூஸ் ஆகும். பட் நமக்கு பிளாஸ்டிக் கேப்ஸ் தான் நம்மளோட ஈஸியாக நம்ம கேரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் வந்துட்டுனா நம்ம இப்போ பார்த்தோம்னா இந்த பிளாஸ்டிக் கேப்ஸ் இல்லாத சேர்ஸ் வந்துட்டுனா நமக்கு நல்ல சவுண்ட் எல்லாம் தரும். அதே நம்ம பிளாஸ்டிக் கேப்ஸ் யூஸ் பண்ணோம்னா அது சவுண்ட் எல்லாம் கம்மி பண்ணும். பிளாஸ்டிக் கேப்ஸ் வச்சு நம்ம இப்போ சவுண்ட் எல்லாம் இருந்ததுன்னா அது வந்துட்டு நமக்கு இரிட்டேஷன் எல்லாம் கொடுக்கும். ஸோ இது பிளாஸ்டிக் கேப்ஸ் வைக்கும்போது அது வந்துட்டு நமக்கு எந்த விதமான இரிட்டேஷனும் கொடுக்காம நமக்கு அது கியூட்டாக இருக்கும் சைடில். அதுக்கப்புறமா இது வந்துட்டுனா நல்ல கிரிப் கொடுக்கும் பிளாஸ்டிக் கேப்ஸ் இருக்கிறது. அதே பிளாஸ்டிக் கேப்ஸ் இல்லாதது அது எப்போ வேணாலும் நம்ம அது சறுக்கி விழலாம்ன்ற ஒரு சான்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அதில் பிளாஸ்டிக் கேப்ஸ் யூஸ் பண்ணுறது இன்னும் நல்லது. அப்புறமாட்டு நம்ம பிளாஸ்டிக் கேப்ஸ் யூஸ் பண்ணும்போது அது வந்துட்டுனா நமக்கு பேலன்ஸ்டான ஃப்ரிக்ஷன் கொடுக்கும். அதே மாதிரி அது ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணும். ஆனால் நம்ம பிளாஸ்டிக் கேப்ஸ் யூஸ் பண்ணாதப்போ ஃப்ரிக்ஷன் வந்துட்டுனா ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். அது வந்துட்டு நம்ம தடையை ரொம்ப சேதப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம பிளாஸ்டிக் கேப்ஸ் யூஸ் பண்ணும்போது அது நம்ம தடையை சேதப்படுத்தாமல் காப்பாற்றும். அப்படி நம்ம பிளாஸ்டிக் கேப்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளால அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை கம்மி பண்ண முடியும். ஏன்னா நம்ம அந்த பிளாஸ்டிக் கேப்ஸ் தரையில் உரசாமல் யூஸ் ஆகிறதுனால அதை வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவை வந்துட்டுனா ரொம்ப கம்மியாகும். அப்புறமேட்டு பிளாஸ்டிக் கேப்ஸ் வந்துட்டுனா எப்போவுமே லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால அது வந்துட்டு சேர்ஸ்க்கு அவ்வளவுக்கு கிரிப் கொடுக்காது. ஆனால் வந்துட்டுனா நல்ல சப்போர்ட் கொடுக்கும். கம்பேரிங் டு நார்மல் சேர்ஸை கம்பேர் பண்ணும்போது அது நல்லாவே ஒர்க் ஆகும். அதனால நம்ம பிளாஸ்டிக் கேப்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுவும் நல்ல ஐடியா தான். அப்புறமாட்டி இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். அந்த சேர்ஸு கேப்ஸ் இருக்கும்போதும் இல்லாத போதும் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். இங்கே சேர்ஸில் பிளாஸ்டிக் கேப்ஸ் இருக்கும்போது அது வந்துட்டுனா நம்மளோட ஃப்ளோரை வந்துட்டுனா காப்பாற்றும். ஏன்னா அது வந்துட்டுனா ஒரு தடுக்கிறதுனால அது வந்துட்டு காப்பாற்றுறது. அப்புறம் வந்துட்டுனா அது வந்து குவைட்டாக சவுண்ட் எல்லாமே இருக்கும். அப்புறம் வந்து பேலன்ஸ் ஃப்ரிக்ஷன் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். அதே மாதிரி அது இல்லாமல் இருக்கும்போது ஃப்ரிக்ஷன் லெவல் வந்துன்னா ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். அப்புறம் இது ரொம்ப லவுட் நாய்ஸ்லாம் கிரியேட் பண்ணும். அப்புறம் வந்துட்டுனா இது வந்துட்டுனா நம்ம ஃப்ளோர்ஸ் எல்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணும்போது நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அது கண்டிப்பாக. அதனால நம்ம எப்போவுமே பிளாஸ்டிக் கேப்ஸ் இருக்க சேர்ஸ் யூஸ் பண்ணும்போது அது நமக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.